அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. நான் ப்ரோ சந்தோஷமா பாட்டுலாம் பாடுறீங்க. இன்னைக்கு எந்த வசனமும் இல்லையா? இருக்குதுப்பா, வெயிட் பண்ணி கேளு. பாட்டு ஏன் பாடணும்னா, அருமையாக அந்த சகோதரர் அந்த பாட்டு எழுதியிருக்காரு. அழுக்கென்று தூக்கி ஏறாமல் அன்போடு அணைத்து கொண்டீரேன். அது எதை சொல்லுதுன்னா, அந்த பாட்டில் இருக்கிற வரி, இப்போ ஒரு சில குழந்தைங்க இருக்கும், அது அதுக்கு சேறு அசிங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த அசிங்கத்தில் போயிட்டு அது விளையாடிட்டு அது உடம்பெல்லாம் ஒரு சேரும் சகதியமாக வரும். அப்படி வரும்போதும் அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைய அழகாக அரவணித்து அந்த குழந்தைய சுத்தம் செஞ்சு அந்த குழந்தைய மறுபடியும் அது அழுக்கான குழந்தைய அழகாக மாற்றாங்க. அது போல தான்ப்பா நம்ம கர்த்தர். நம்ம பாவத்தில் அழுக்காக இருக்கிறோம், நம்ம இல்லாமல் அழுக்காக இருக்கிறோம், நம்ம தரித்திரத்தில் அழுக்காக இருக்கிறோம், நம்ம நோயினாலேயும் வியாதியினாலேயும் எல்லாம் கஷ்டத்தினாலும் நம்ம ரொம்பவும் அழுக்காக இருக்கிறோம், மன அழுக்காக இருக்கிறோம். அந்த அழுக்கெல்லாம் அவர் கழுவி நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய தரித்திரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமானாக மாற்றி நம்மளை அழகு பார்க்குற ஒரே தேவன் நம்மளுடைய கர்த்தர் தாங்க. இந்த பாடல் மூலிமா எனக்கு அந்த வெளிப்பாட்டின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்ம மேலே அழுக்கு பார்ப்பதில்லை, கர்த்தர் நம்ம மேல் குற்றம் காண்பதில்லை. நம்ம எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உலக பார்வையில் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம எல்லோருமே அழகு. ஆகையால் கர்த்தரிடத்தை வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் வழிகளை செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய். அடுத்த சந்திப்போம்.